சந்தோஷமா இருக்கிறவங்க காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு முன்னாடி என்ன செய்வாங்கன்னு தெரியுமா? சந்தோஷமானவங்க காலையில எந்திரிச்ச உடனே முதல்ல அவங்க கண்ணாடி முன்னாடி நின்னு அவங்க வாழ்க்கையில இருக்கிற நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்லுவாங்க. எனக்கு இன்னைக்கு ஒரு புது நாள் கிடைச்சிருக்கு, நான் ஆரோக்கியமா இருக்கேன், எனக்கு ஒரு வீடு இருக்கு, ஒரு குடும்பம் இருக்கு. இப்படி அவங்க நன்றி சொல்லும் போது அவங்க மனசுல ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம் வரும். இது ஒரு நாள் முழுக்க அவங்கள சந்தோஷமா வச்சிருக்கும். அடுத்ததா சந்தோஷமானவங்க காலையில உடல் பயிற்சி பண்ணுவாங்க. அது ஒரு சின்ன நடைப்பயிற்சியாவும் இருக்கலாம், இல்ல யோகாவா கூட இருக்கலாம். ஒரு நல்ல உடற்பயிற்சி பண்ணும்போது அவங்க உடம்புல டோபமைன், செரோட்டோனின் மாதிரி ஹார்மோன் சுரக்கும். இந்த ஹார்மோன் நம்ம மனசை சந்தோஷமா புத்துணர்ச்சியா வச்சிருக்கும். அப்புறம் மெடிடேஷனும் பண்ணுவாங்க. 5 to 10 minutes அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து அவங்க மூச்சு மேல கவனம் செலுத்துவாங்க. இது அவங்க மனசை அமைதிப்படுத்தி அவங்க மனசுல இருக்கிற டென்ஷன், கவலைகளை குறைக்கும். சந்தோஷமானவங்க அவங்களுடைய அந்த நாளுக்கான திட்டத்தை கரெக்டா என்ன செய்யணும், யாரை பார்க்கணும், எந்த வேலையை முடிக்கணும்னு ஒரு லிஸ்ட் போடுவாங்க. இப்படி திட்டமிடும் போது அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இது அவங்க மனசுல இருக்கிற பதட்டத்தை குறைக்கும். அதனால இனிமே காலையில பிரேக்ஃபாஸ்ட் முன்னாடி இந்த சின்ன சின்ன விஷயங்களை செய்ய ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரும். உங்க மனசுல ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி கிடைக்கும். பாய்.